வணக்கம். குன்னத்தூர்லேருந்து ஜோசப் பேசுகிறேன். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட அந்த திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வழித்தடம் மாறுதல் செஞ்சுருக்காங்க. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்துருக்கிறோம். அதனுடைய காணொலி தான் இப்போ சொல்கிறேன். NW அனுமதித்த வழித்தடத்தில் திட்டம் நிறைவேற்றாமல் தவறான LPSஐ திருச்சி மன்ற WRDயும் புதுக்கோட்டை மாவட்ட நிலவுத்துறையும் சேர்ந்து மிகப்பெரிய ஊழலை இந்த திட்டத்தில் செய்து வர்றாங்க. குன்னத்தூர்ல பழைய வழித்தடத்துல 2 கிணறு மட்டும் தான் பாதிப்பு. தற்போது 19 கிணறு பாதிப்பு. உண்மையான வழித்தடம் இந்த இடத்துல இருந்து 102 மீட்டர் வடக்கே தள்ளி போகுது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு எண் WBMD நம்பர் 10,336/2024 தொடர்ந்திருக்கோம். மேலும் ஊழல் வழக்கு WBMD நம்பர் 9251/2025 வழக்கு பதியப்பட்டு நிலுவையில் இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் முழுக்க இது மாதிரி தவறான LPS வரைஞ்சிருக்காங்க. தற்போது கடந்த 2 வழக்கையும் மாண்புமிகு நீதிபதி ஐயா.S.M. சுப்பிரமணியம் அவர்கள் விசாரணை ஏதுமின்றி வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பானை ஏதும் வழங்காம இதுவரை இழுத்தடிச்சிருக்காங்க. இதனிடையே எனது இடத்தில் கடந்த 2025 பிப்ரவரி மாசத்துல பணி செய்து ஆதாரங்கள் அளித்து விட்டார்கள். எனக்கு தெரியாமலே இடத்துல வந்து வேலை செஞ்சாங்க. அதை நான் தட்டி கேட்டதுக்கு திருச்சி மண்டல WRD திரு உமாசங்கர் அவர்களும் இலுப்பூர் RDO திரு அக்பர் அலி அவர்களும் இப்போ நடைபெறக்கூடிய ஆட்சி அதிகாரிகள் ஆட்சி, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீதான் கோர்ட்ல வழக்கு போட்டிருக்க, ஒன்னா முடிஞ்சே பார் என்று சொல்லி என்னை இந்த இடத்துல வந்து அப்புறப்படுத்திட்டாங்க. அப்போ எங்கள் நீதிமன்றத்துடைய தீர்ப்பானை வராம அதிகாரி சொல்லி பார்க்கும்போது நீதிமன்றத்துல இந்த அதிகாரியுடைய குறுக்கீடு இருக்கா என்ற சந்தேகம் எழுகிறது. அதனால மக்கள் விழித்து எங்களுக்கு இறுதியான ஒரு தீர்ப்பானை மக்களும் அரசும் வழங்கணும்னு கேட்டுக்கிறோம்.